வெல்கம் டு ஷார்ட் ஃபுட் vlog. வெல்கம் டு ஷார்ட் ஃபுட் vlog. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? ஹைகோர்ட். ஸோ போன எபிசோட்ல சொன்ன மாதிரி ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட டீட்டெயிலான ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோங்கிறத நான் வந்து இது வரைக்கும் யாரும் தெளிவா சொன்னதில்லை. நம்ம தம்பி தான் எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வீடியோ கண்டினியூ பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு புரியாம போயிடும். ஆமா, ஓகேவா? எப்பவுமே இந்த ஹைகோர்ட் வந்து எப்ப கட்டினாங்க, எந்த இயர், அப்படிதான் நம்ம பேசி பழகி இருக்கோம். பட் ஆனா இந்த வாட்டி அதை எப்படி உருவாச்சு, யார் அதை உருவாக்குனாங்கிற ஸ்டோரி தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நம்ம கூட யார் வந்திருக்காங்கனாக்கா மிஸ்டர் சரோக் அண்ட் மை உயிர் சாருக்கு வந்திருக்காப்ல. சரி, விசால் வந்திருக்காப்ல. என்னடா மை உயிர் விசால் வந்திருக்காப்ல. கேமராமேன் பத்ரி வந்திருக்காரு. இந்த வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ இப்போ என்ன கண்டென்ட் அப்படின்னாக்கா, இப்போ நீங்க இந்த ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி 17th செஞ்சுரிக்கு போகணும். அதாவது பே ஆஃப் பெங்காலுக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்னஸ்க்காக. ஆனால் அவங்க என்ன ஆகுதுனாக்கா, நம்மளோட மெட்ராஸப்பட்டினத்தோட பீச்சை பார்க்குறாங்க. பீச்சோட மெட்ராஸப்பட்டினம் பீச் இருக்குல்ல, படம் மெட்ராஸப்பட்டினம்ங்கிறது நம்ம ஊரோட பேரு. சென்னைக்கு முன்னாடி மெட்ராஸுக்கு முன்னாடி மெட்ராஸப்பட்டினம். ஆமா, அது கிராமம் சரியா இருந்திருக்கு. அப்ப நம்ம பீச் சைட பாக்குறாங்க. ரொம்ப அழகா, ரொம்ப காமா மெயின் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாருமே சரியா. அப்படி பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா, கேப்டன் கேட்கிறாரு என்ன ஊர் இது அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அப்ப இது வந்து அவங்க சொல்றாங்க, கூட இருக்கவங்க சொல்றாங்க, இது வந்து மெட்ராஸப்பட்டினம் பே ஆஃப் பெங்காலோட இங்க வந்து பிசினஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க போய் பிசினஸ் பண்றதோட இங்க கூட பண்ணலாம், நீங்க வேணா ஒரு ஐடியா பண்ணி பாருங்கன்னா எப்படி போகுதுனாக்கா, இங்க ரொம்ப அதை விட ரொம்ப ஃபாஸ்டா பிசினஸ் போகுதுன்னா வண்டியை திருப்பிடா, சமூகம் திருப்பிடா போட்ட அப்படிங்கிற மாதிரி வண்டி திருப்பிட்டாங்க. வண்டி திருப்பி நேரம் உள்ள இறங்கிட்டாங்க. அவங்க எடுத்து வர பொருட்கள் என்ன அப்படின்னாக்கா, ட்ரேட் ஷிப்ஸ், மசாலா ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதுதான் பிசினஸ்க்காக அவங்க எடுத்துட்டு வராங்க. ஆனா அவங்க கூட இன்னொரு 3 விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. அதிகாரம், பவர், அவங்களோட ஆட்சி இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வராங்க. அவங்க தான் ஆட்சி பண்ணுங்கிற மைண்ட் செட்டோட உள்ள இறங்கிட்டாங்க. உள்ள இறங்கினாங்க என்ன பண்றாங்கனாக்கா, நேரா அவங்க வந்த நோக்கம் வந்து மார்க்கெட்டுங்கிறதுனால நேரா மார்க்கெட் போறாங்க. மார்க்கெட் போய் பார்த்தாக்கா ஒரே மனுஷங்க சத்தத்தோட காயின் சத்தம் தான் ஜாஸ்தியாகுதான். ஏன்னா வரதும் வியாபாரம் பண்றது, யாருமே வியாபாரம் பண்ணாம போல, வராங்க வியாபாரம் பண்ணிட்டு கடன்னு போயிட்டே இருக்குது. சில்லற சத்தம் ஜாஸ்தி. எந்த சைடு போனாலுமே சில்லற சத்தம் ஜாஸ்தி ஆகுது. பிரிட்டிஷ் பாக்குறாங்க. பார்த்துட்டு இன்னொரு கொடுமை நடக்குது. என்ன கொடுமைனாக்கா, மக்கள் பிரிட்டிஷை ஏமாத்துறாங்க, பிரிட்டிஷ் வந்து மக்களை ஏமாத்துறாங்க, மக்களுக்குள்ளேயே மோசடி பண்ணிக்கிறாங்க. இப்படி மோசடி நடந்துட்டே இருக்குது. இது இப்படியே போனா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கனாக்கா, ஒரு ஆர்டர் வேணும், ஒரு நியாயம் வேணும், ஒரு அப்பாடிங்கா போனோம், இது முறையெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து ஜஸ்டிஸோட சீட்ஸை போட அங்கங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் அங்க ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அங்க போயிட்டு இது வந்து தப்பு, இது கரெக்ட், ஆமா இது கரெக்ட், இது தப்பு, இது போனா அப்படி போகணும், இதுதான் இந்த மாதிரி தான் நீ வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விதைய விதைக்கிறாங்க. ஸோ இது வந்து தாக்கு பிடிக்க முடியல ஒரு லெவலுக்கு மேல. இது யார் பண்றது? இது பண்றது பிரிட்டிஷோட. ஓகே. இது ஒரு லெவலுக்கு மேல யாராலையும் தாக்கு பிடிக்க முடியல. தாக்கு பிடிக்காதனால என்ன ஆகுதுனாக்கா, மெட்ராஸப்பட்டினம் அதாவது மெட்ராஸ் கிராமம் வந்து இது ஒரு கண்ட்ரிக்கு மேல சிட்டியா மாறுது. அதிக வியாபாரம் போறதுனால நிறைய ஊர்ல இருந்து வந்து இங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நவாபுங்க பிசினஸ் சிட்டி, இது மெட்ராஸ் வந்து பிசினஸ் சிட்டி. நவாபுங்க வந்து வியாபாரம் பண்றாங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், எல்லா லாங்குவேஜும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகுறதுனால மெட்ராஸ் மட்டும்தான் மெட்ராஸ். அதனால இது வந்து கிராமமா இருந்தது சிட்டியா மாறிடுச்சு. சிட்டியா மாறினோடனே லைஃப் மக்களுக்கு வாழ்றது காம்ப்ளிகேஷன் ஆயிடுது. நான் ரிப்பன் பில்டிங்ல ஒரு மேயரை பத்தி சொல்லியிருக்கேன். அந்த மேயராலையும் வந்து இதை கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போக முடியல. ரொம்ப காம்ப்ளிகேஷனா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. பிரிட்டிஷ் வந்து கடிதம் எழுதி ஹைகோர்ட்டு கட்டப்படுது. மேயர்கிட்டலாம் சொல்லி நேராக ஹைகோர்ட் கட்டுறாங்க. எப்போ கட்டுறாங்க அப்படின்னாக்கா 1862 ஆகஸ்ட் 15 ஹைகோர்ட் முதல் திறக்கப்படுது. திறக்கப்பட்டோடனே ஜட்ஜஸ்லாம் பெரிய பெரிய ரோப்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு டைலாம் கட்டிக்கிட்டு, ரொம்ப ஒரு கம்பீரமா கோர்ட்டுக்குள்ள போக வர புதுசா லாயர்ஸ் கிரியேட் ஆகுறாங்க. லாயர்ஸோட நடக்கிற சவுண்ட்ஸ், ஸ்டெப் சவுண்ட்ஸ், அந்த ஷூஸோட படிக்கட்டு ஏறுறது, பெட்டிஷன் போடுறது, ஓடுறது, இறங்குறதுன்னு சொல்லிட்டு. அப்போ மெட்ராஸ் ஊர்ல வந்து பெருசா பைக்லாம் கிடையாதுல்ல, ஒன்லி சைக்கிளுங்கிறதுனால எல்லாம் ஷேர் ஆட்டோ கூட கிடையாது. மேக்ஸிமம் எல்லாம் நடந்து வர்றது. அந்த மாதிரி ரொம்ப காமா இருக்குமா, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்காது. ரொம்ப காமா இருக்கிற சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அங்க உள்ள நடக்கிற சவுண்ட்ஸ் வெளியே கேட்க ஆரம்பிச்சு. ஸோ உள்ள என்ன நடக்குதோ அந்த சவுண்ட் வெளியே கேட்குது. மக்கள் வந்து அந்த ஆர்டிக்கல் எழுதிருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க சமயம். ஸோ கொஞ்ச நாள் போகுது. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரன் ஆகிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உள்ள களம் இறங்குறாங்க. ஸோ நமக்காக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து உள்ள களம் இறங்கி
பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக வாய்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டாங்கல்ல, அந்த ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். நாங்கள் சொல்கிற ஒரு ரூல்ஸ் மெட்ராஸ்க்காக நாங்கள் போட்டுருக்க ரூல்ஸ், அதை நீ கேள்றா. அவங்க நேம் எல்லாம் சொன்னியா? அவங்க பேர் என்ன அப்படின்னாக்கா விஓ சிதம்பரம் பிள்ளை, சி ராஜா கோபாலாச்சாரி, சுப்பிரமணியம் பாரதி. எல்லாரும் இவங்க எல்லாரும் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். நமக்காக வந்து கோர்ட்டில் பிரிட்டிஷோட ரூல்ஸ்க்கு ஆப்போசிட்டாக சண்டை போட்டவங்க. ஸோ இவங்கெல்லாம் சண்டை போட்டதை பார்த்துட்டு கூட இருந்தாங்களா லாயர்ஸ், அவங்கெல்லாம் வந்து இவங்க பின்னாடி நிற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. இவங்க தான் வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், நமக்காக ரொம்ப உயிரை கொடுத்து போராடினவங்க பிரிட்டிஷ். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, உள்ளுக்குள்ள வந்து லைட் ஹவுஸ் இருக்கு. ஸோ லைட் ஹவுஸ் செகண்ட் லைட் ஹவுஸ், நம்மளோட மெட்ராஸப்பட்டினத்தோட செகண்ட் லைட் ஹவுஸ் உள்ளதான் இருக்கு. நான் அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அது கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பேன். அதோட கார்டு நான் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் வந்து நம்ம ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல, புது ஜார்ஜ் கோட்டை, லைட் ஹவுஸ் பா, லைட் ஹவுஸ் ஓகேவா. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரும்போது அது இடிச்சிட்டாங்க, அது குண்டு போட்டு அதை குண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஹை கோர்ட் கிட்ட இப்ப இருக்கு. நான் வரும்போது பார்த்து தான் வந்தேன். அது இப்ப யூஸ்ல இல்ல ஓகேவா. ஏன் அது யூஸ்ல இல்லைன்னா பப்ளிக்கால அதை ஃபிஷர்மேனால அதை நோட்டீஸ் பண்ண முடியல, அதனால இது யூஸ் பண்ணாம விட்டாங்க. தேர்டா தான் அது கட்டினது. உங்களுக்கு டீடைல் தெளிவா வேணாக்கா ஃபர்ஸ்ட் எபிசோட இது கொடுத்து காட்ட தரேன், செக் பண்ணி பாருங்க. ஹை கோர்ட்டோட ஹிஸ்டரி முடியுது இதோட. ஸோ சென்னை சீரிஸோட 9வது எபிசோட் ஃபினிஷ். இதுக்கப்புறம் ஹைகோர்ட்டோட கதை இன்னும் முடியல, வரலாறு முடிஞ்சிருச்சு, இன்னும் ஹைகோர்ட்டோட கதை முடியல. இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்க்க போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வரும்போது பாருங்க, வெறும் ஹைகோர்ட் கிடையாது, இது நம்மளோட ஜஸ்டிஸோட டெம்பிளுங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எல்லா லாயர்ஸ்க்கும் வந்து ஒரு இது கோயில் மாதிரி தாங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களுக்கும் இது ஒரு நீதி கிடைக்கிற இடங்கிறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஹைகோர்ட்டோட கண்டென்ட். ஸோ இப்போ நம்ம தான் எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, சாப்பிட போகிறாங்க. இந்த ஒரு வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அங்கே உட்காரக்கூடாது, இங்கே உட்காரக்கூடாது, வண்டி எடுக்கணும். ஐயோ ஐயோ எப்பா முடியல. நம்ம ஊரை செலக்ட் பண்ணாங்க, பிஸியா இருந்தா இவங்க ரொம்ப பிஸிங்க. நம்ம ஊர் தாங்க. ஆனா ஒரு பெருமை எப்பவுமே பிஸியா தான் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு பெருமை என்னன்னாக்கா, நம்ம இந்த ஊர்ல பிறந்தது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா எல்லா மெயினான தளமும் நம்ம கிட்டதான் இருக்குங்கிற போது சிங்கம் டைலாக் வரும்ல, எல்லா வளமும் நாட்டுறாங்க எங்க நாட்டுறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு. Proud to be Indian, always so proud to be சென்னை தமிழ்நாடு. ஸோ எல்லா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் வந்து தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னா எனக்கு தெரியல, ஆனா சென்னையில நிறைய இருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து இங்கதான் இருந்தாங்க. ஸோ அது என்ன மாட்டு கருத்தும் கிடையாது. சாப்பிட்ற இடத்த உங்களை சந்திக்கிறேன். நல்ல ஒரு மாண்டே ஷாட் பார்த்துடலாமா? எஸ், லெட்ஸ் கோ. ஏங்க மோர் சர்பத்து மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்கு, அமிர்தமா இருக்குங்க. கைஸ் சாமியா இருக்கு, சீரியஸா சூப்பரா இருக்கு, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். இது நாங்க எதுவுமே சொல்ல. இப்போ எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, 700 800, ஆனால் வயிறு திருப்தியா சாப்பிட்டியஸ். ஆனா இங்க நிம்மதியா சந்தோஷமா நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு இப்போ சாப்பிட போறீங்களா? சாப்பிடுங்க. நாங்க முடிச்சிட்டோம். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். டேஸ்ட் வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா இந்த பரோட்டா கடையெல்லாம் எப்படி கொழுப்பு அந்த மாதிரி போட்டு குழம்புல அந்த மாதிரி இல்லாம நல்லா பீஸாவே நல்லா சூப்பரா இல்லக்கா. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு 3 போட்டுட்டேன். வயிறு ஃபுல்லாயிடுச்சு. மறுபடியும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ரசத்தை போட்டு வயிற்று கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு கேப் அடிச்சுட்டு மோரை போட்டு சாப்பிட்டேன். அதேதான். பாயசம் பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காம்பா. அதான் கிளம்புறோம். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். Bye from Short Food Vlogs.